ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிம்பிள் அண்ட் ஸ்பைசி மட்டன் கிரேவி தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, பட்டை, 2 லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆனியனை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுறேன். ஸோ உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் போல் ஆனியன் வதக்கி விடுங்க. ஸோ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ரா ஸ்மெல் போகிறவளே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி மட்டனை ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ 200 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். ஸோ நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ சிக்கன் ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கர்லேயே நல்லா குக் ஆகிடுச்சு. பட் இப்போ நல்லா அந்த மசாலாவோட கோட் ஆகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இது நல்லா மசாலா ரா ஸ்மெல் போகிறவரை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ தக்காளியும் நம்ம ஆட் பண்ணி நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ அரைச்ச தக்காளியை ஆட் பண்ணுறேன் நான். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாட்டர் எதுவுமே இப்போ ஆட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட்டு தக்காளியில் இருக்க ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மட்டனில் இருக்க ஸ்டாக் வாட்டரை ஆட் பண்ணுறேன் நான். ஸோ வேறு எந்த எக்ஸஸ் ஆன வாட்டரும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ தக்காளி இருக்க ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா மட்டன் ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதுலேயே மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான எக்ஸஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஆயில் ஃப்ளோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சமாக தேங்காவும் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் ஃப்ளோட் ஆகி வந்துச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவும் மிளகும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஒரு சிம்பிளான மட்டன் கிரேவி ரெசிபி தான் இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் ஃப்ளோட் ஆகி வருது. ஸோ இந்த டைமில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஸோ மட்டன் நல்லாவே ஸ்பைஸியாக குக் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கர்லேயே குக் பண்ணியிருக்கோம். ஸோ சாஃப்டாக மட்டன் குக் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.